ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருக்கார்த்திகைக்கு பனை ஓலை வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ண போகிறோம் தாங்க வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்கியிருக்கேங்க. அதை நல்லா நனைய போட்டு நம்ம மில்லுலேயோ மிக்சிலேயோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடலாம். அப்புறமா 1/4 கிலோ சிறுபயிறு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வறுத்து மேலே இருக்க தோலை நீக்கிடலாம். 1 கைப்பிடி அளவு எள்ளு போட்டிருக்கேன். சுக்கு ஏலக்காய் நம்ம திரிச்சு போட்டிருக்கோம். அரை முறி தேங்காய் வறுத்து எடுத்துருக்கோங்க. அப்புறமா 3/4 கிலோ அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துருக்கோங்க. கருப்பட்டி இல்லைனா சர்க்கரை எடுத்துக்கிடலாம். நான் சர்க்கரையும் கருப்பட்டியும் பாதி எடுத்துருக்கேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை நம்ம அந்த கருப்பட்டியும் சர்க்கரையும் கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். பாகு கம்பி பாதம் எதுவுமே தேவையில்லை. அதில் இருக்க தூசி கல் மண் எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாகு தண்ணியை ஊற்றி நம்ம கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். கரண்டி வச்சு பிசைய நேரம் பார்த்துக்கணும். தண்ணி அளவு அதிகமாகிடக்கூடாது. எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு நம்ம அந்த சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். கரண்டி வச்சு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடணும். நல்லா எந்த அளவுக்கு மாவை நம்ம பிசைஞ்சி எடுக்கோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. திருக்கார்த்திகை டைமில் நம்ம கொழுக்கட்டை செஞ்சோன்னா அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக செய்யறதை விட திருக்கார்த்திகை டைம் இந்த பனை ஓலையில் வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. உடனே நம்ம செஞ்சுக்கலாம். ஊற எதுவுமே வைக்கண்டாம். பனை ஓலையை எங்கள் குட்டி பாப்பா எல்லாமே இந்த சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டாங்க. நான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் எங்கள் திருக்கார்த்திகளுக்கு எங்கள் அம்மா இப்படி பண்ணச்சுல நாங்களும் இப்படி தாங்க கிட்டே இருந்து இப்படி தான் ஒன்றா வேலையெல்லாம் செஞ்சுட்டு பச்சையிலே பாதி மாவு தின்னு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அவிச்ச பிறகு திங்கக்க முடியாது. ஏன்னா பச்சை மாவே பாதி மாவு தின்னு வயிறு நிறைஞ்சிரும். இந்த பனை இலையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ரொம்பவும் திக்காக வச்சோன்னா வேகாது. 2ஆக மடித்து இந்த சைடு மடித்து ஒரு நூல் வச்சு நம்ம நூலோ இல்லைன்னா பனை இலையிலே சின்னதாக கிழித்து நம்ம இப்படி கட்டி வச்சுட வேண்டியதான். எல்லா மாவுலேயும் கட்டிட வேண்டியதான். திரளி இலை கொழுக்கட்டை இலை இல்லைன்னா பூவரசு இலையிலையும் வச்சு கொழுக்கட்டை வைப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி பனை ஓலையில் மட்டும்தாங்க பண்ணியிருக்கோம். வேறு பூவரசு இலையிலையும் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். நம்ம வெட்டி போட்ட பனை இலையில் ஒரு பானை எடுத்து தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக. வேறு அந்த வெட்டி போட்ட சின்ன சின்ன பீஸு குச்சி எல்லாம் உள்ளே வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை வச்சு அடுக்கி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வேறு அடுப்பில் போட்டு நம்ம தீயை பற்ற வச்சு வேக வச்சுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை கலராக இருக்கிறது கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ தான் நம்ம எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப வச்சுருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப வச்சோன்னா கொழுக்கட்டை தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி மீடியமாக வச்சு நம்ம தேவைக்கேற்ப வச்சு கொழுக்கட்டை அவிச்சு எடுத்துடணும். கொழுக்கட்டை ஒரு அரை மணிக்கூர் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா வெந்திருக்கு நல்லா மணமாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் அழகாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைமு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா வெந்து கலரும் சேஞ்ச் ஆகி
நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம்.